ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறடிக்கு ஆசையில் முத்து அனுப்பின வீடியோவை பார்த்துட்டு மனோஜை எப்படிலாம் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க விஜயான்றதை வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே விஜயா மனோஜை லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக இந்த ரோஹிணியை வேற மீட் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது மனோஜ் இல்லவே இல்லைன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. உடனே விஜயா கடுப்பாகி இந்த வீடியோவை பாரு அப்படின்னு மனோஜ் வீடியோவை பார்த்துட்டு என்ன கரெக்டாக ஜூம் பண்ணியெல்லாம் எடுத்திருக்காங்க, நம்ம மூஞ்சி நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி இங்கே புலம்பிக்கிட்டே யாரும்மா இந்த வீடியோ அனுப்புனதுன்னு கேட்குறாங்க. உடனே முத்து கரெக்டாக உள்ளே வந்து நான் தாண்டா அனுப்புனேன் அம்மாவுக்குன்னொன்னே, ஆமாம் இது ஏன் வீடியோம்மா, இவன் தாம்மா மேக் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே முத்து காண்டாகி ஆகும்னா யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிங்கன்னா ஏன்னு சொல்லி பழிய போட்டுடலாம் இல்லடா அப்படின்னோடனே ஸ்ருதியும் இது அவரோட ஃபோனில் எடுத்த வீடியோத்தை இது எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒருத்து விட்றாங்க. உடனே முத்து இவன் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாமா, அதுவும் இல்லாமல் அங்கே பில் பேரை பே பண்ணா, வேணா அவனோட ஃபோன் எடுத்து பாருங்கன்னு சொன்ன உடனே மனோஜ் திருன்னு முடிச்ச உடனே அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடாங்க. டே உண்மையே சொல்கிறா அப்படின்னோடனே ஆமாம்மா நான் அந்த அம்மா அங்கே கிளைன் மீட்டிங்காக போனேன், அந்த நேரத்தில் ரோஹிணியை பார்த்தேன், அதனால் அவள் கூட பேச வேண்டியதாச்சுன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. உடனே முத்து எப்போ இருந்துடா உன் மீட்டிங்கெல்லாம் நீ ஐஸ்கிரீம் கடையில் வைக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னோன்னே ஏன் ஐஸ்கிரீம் கடையிலலாம் வைக்கக்கூடாதா, நான் அங்கே போகும்போது தான் பார்த்தேன்றாங்க. உடனே முத்து இங்கே வேகமாக அம்மா என்னடானா இங்கே உனக்கு கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீ 2 பொண்டாட்டி கட்டி 2 ஒரே நேரத்தில் ஓட்டலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்ட உடனே மனோஜ் வேகமாக நான் இப்பயே கோடீஸ்வரன் தாண்டா அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி இங்கே மீனா காதில் கனகாவோட அம்மா கூட பழகும்போதே எனக்கு தெரியும்ல பாருங்கள், பழகுனதுக்கே அவர் கோடீஸ்வரன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க ஸ்ருதின்னு மீனா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற நீ கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜ் சமாளிக்கிற மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு நம்ம கோடீஸ்வரன்னு நம்ம சொல்லி நம்பினாதான் ஃப்யூச்சரில் கோடீஸ்வரன் ஆக முடியும்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. முத்து அப்பையும் விடாமல் எனக்கு என்னமோ இவன் மேலே சந்தேகமாக இருக்குமா, நீங்கள் எது சொன்னாலும் அவன் நம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கோர்த்து விட்ட உடனே மனோஜ் அம்மா அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கம்மா என்ன நம்புங்கம்மான்னு சொன்ன உடனே விஜயா எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, என் பேச்சை மீறி எதையாவது பண்ணால் உன்னை நான் தொலைச்சிருவேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்ட மனோஜ் இதுக்கெல்லாம் காரணம் முத்து தான்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க. உடனே முத்து என்னடா முறைக்கிற, நீ ஏதோ தில்லாலங்கடித்தனம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, அது தெரியும் போது நீ மாட்டு வடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மனோஜும் கோவமாக உள்ளே போயிடறான். ஸ்ருதி மீனா கிட்ட நடக்கிறதெல்லாம் எனக்கு ஏதோ குழப்பமா இருக்குன்னு சொன்னோடனே மீனாவோ ஆமாம் எனக்கு ஏதோ தப்பாக தோணுது அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி ஃபஸ்ட்டு ஜீவா கூட போனாங்க, 2வது கனகாவோட அம்மா கூட போனாங்க, 3வது இப்போ என்னடானா முத்து வந்து ரோஹிணி கூட இருக்கிற மாதிரி வீடியோ காட்டுறாங்க. ஆன்ட்டி வேற மனோஜுக்கு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணா பார்க்கணும்னு சொல்கிறாங்க, இன்னும் இந்த லிஸ்ட் எவ்வளோ பெருசாக போகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. உடனே மீனா ரோஹிணி தான் இவரை நம்பி ஏமாற போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு பார்க்கும்போது ஆல்ரெடி நீ ரோஹிணி மேலே கரணப்பட்டு தான் ஓ வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்துச்சு, மறுபடியும் அவளுக்காக இறக்கம் காட்டாதமான்ற மாதிரி தான் நமக்கு தோணும். நெக்ஸ்ட் சீனில் ஸ்ருதியோட அம்மாவும் மீனாவோட அம்மாவும் பாட்டியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. பாட்டி அவங்க அம்மாவங்களை பார்த்து இங்கே அனுப்பி வச்சுட்டா மட்டும் போதுமா, இங்கே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, என் பையன் உங்கள் வீட்டு பொண்ணுங்களை பாதுகாப்பாக இருக்கணும்னு எங்கள் வீட்டில் வச்சா இங்கே எங்கள் வீட்டு பையனுங்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே உங்கள் பொண்ணுங்க பார்க்குற வேலை அப்படி, அப்புறம் எங்கள் வீட்லேயே 2 கழுதைங்க இருக்குங்க, அதுங்களும் சும்மா இல்லை, அதுங்களும் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டே தான் இருக்குங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு ஸ்ருதி இருக்கால ரவியை கூப்பிட்டு போய் தனியாக ஏதோ செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா, உங்கள் பொண்ணு மீனா இருக்காளே அவள் என்னடான்னா தனியாக கிச்சனில் கூப்பிட்டு போய் மாடியில் கூப்பிட்டு போய் கையை பிடிச்சி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கோவமாக இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பொண்ணுங்களை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அண்ணாமலை நடந்துருச்சுமா, இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசுங்கம்மான்னு சொல்லி சமாதானப்படுத்தினோடனே பாட்டியும் உங்கள் பொண்ணு ஸ்ருதி ரவியை லவ் பண்ணுறா, உங்கள் பொண்ணு மீனா வந்து முத்துவை லவ் பண்ணுறா, அதனால 2 ஜோடிங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்ன உடனே இங்கே ஸ்ருதியோட அம்மா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை அவங்க எப்பயும் போல் மலையாளத்தில் பேசினோடனே இங்கே பாட்டிக்கு ஒன்றும் புரியல. உடனே அண்ணாமலை இல்லைம்மா மலையாளத்தில் பேசுகிறாங்க அப்படின்றாங்க. உடனே பாட்டி மீனாவோட அம்மாவை பார்த்து உங்கள் பொண்ணை எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமானு சொல்லி கேட்டோடனே அதான் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே மீனாவோட அம்மா நான் முன்னாடியே சொல்லி கூப்பிட்டு வந்தேன்ல கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அண்ணாமலை இல்லைம்மா மீனாவுக்கு கல்யாணத்துக்கு ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா, அதைத்தான் சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. உடனே பாட்டி அதான் வீட்டுக்குள்ளேயே அவள் மாப்பிள்ளையை பார்த்துட்டாளே அப்படின்னு சொன்ன உடனே முத்து வேகமா நான் தான் அப்படின்றாங்க. உடனே பாட்டி டே கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதியோட அம்மா விஜயா கிட்ட என்னது இது ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கே மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே விஜயா இதெல்லாம் எங்கள் தலையெழுத்து, அவங்க பழசெல்லாம் மறந்ததுனால இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குன்றாங்க. பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகி என் பேரன்களுக்கு அவங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா இல்லையா சொல்லுங்கன்னு சொன்ன உடனே மீனாவோட அம்மா இந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டில் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணு நல்லா தான் இருப்பா எனக்கு சம்மதன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே ஸ்ருதியோட அம்மா ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணாமலை அதான் உங்கள்கிட்ட ஸ்ருதி எல்லாமே சொல்லியிருப்பாளே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் சொன்னாதான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போதே பாட்டி வேகமா என் பேரன் கூட நிறையா படிச்சிருக்கான், என்னடா படிச்சிருக்கேன்னு கேட்டோடனே கேட்ரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொன்னோடனே பார்த்தீங்களா நிறையா படிச்சிருக்கான், கண்டிப்பாக அவன் பெரிய ஹோட்டலாக ஓப்பன் பண்ணி பெரிய ஆளாவான்னு சொன்ன உடனே இங்கே வேகமாக மனோஜ் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, வேணா அவன் பொண்டாட்டி ஆரம்பிக்கிற ஹோட்டலை வேணா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கலான்னு சொன்ன உடனே இங்கே ரவி கடுப்பாகி இது ஒன்றும் தப்பு இல்லைடா, ஆனால் அப்பாவுக்கு தெரியாமல் அப்பாவோட காசையை ஆட்டையை போட்டு போகிறதில்ல அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்குறாங்க.
உடனே அண்ணாமலை டே 2 பேரும் சும்மா இருங்கடான்னு சொல்கிறாங்க. இங்கே பாட்டி ஸ்ருதியை பார்த்து நீ என் பேரனை லவ் பண்ணுறல அதை உங்கள் அம்மா கிட்ட சொல்லுன்னு சொன்ன உடனே ஸ்ருதியும் ஓவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. அம்மா நான் ரவியை ரொம்ப லவ் பண்ணுறேம்மா, நான் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா கல்யாணம் பண்ணி வைங்கம்மான்ற மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மாவும் அவகிட்ட மலையாளத்தில் நடிக்காதடின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட பொண்ணே விருப்பப்பட்டுட்டா நீ அவ சொல்கிற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி அண்ணாமலை கிட்ட என்ன அவங்க உடனே சம்மதம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே விஜயா வேற வழி இல்லையேன்னு சொன்ன உடனே பாட்டி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. விஜயா அதை சமாளிக்கிற மாதிரி இல்லை, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு வேற வழி கிடையாதுல்ல, அதை சொல்கிறேன் அப்படின்றாங்க. உடனே பாட்டி 2 அம்மாங்களையும் பார்த்து கவலைப்படாதீங்க, என் பேரங்க உங்கள் பொண்ணுங்களை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொன்ன உடனே முத்து முந்திரி கட்டையாட்ட எந்திரிச்சு ஆமாத்த உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் சொல்லு மீனான்னு சொன்ன உடனே ஆமாம் நான் என்னை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு அவங்களும் ஒத்து ஊதுறாங்க. உடனே பாட்டி நான் நல்ல நாள் ஒன்று பார்த்துட்டேன், 10ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. உடனே சரிம்மா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி 2 கல்யாணத்தையும் ஒரே மண்டபத்தில் வச்சிடலாம், ஒரு நல்ல மண்டபமாக பாரு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் வேகமாக பொங்கி எழுதுறாராமா. அது எப்படி 2வது கல்யாணத்துக்கெல்லாம் மண்டபத்தில் நீங்கள் வைப்பீங்க, சும்மா வீட்லேயே வைங்கன்னு சொன்ன உடனே மனோஜ் முத்த சும்மா இருறான்னு சொல்லி அமைதிப்படுத்திடுறாங்க. ஆனால் பாட்டி அவன் என்ன 2வது கல்யாணம்ன்றானே, இல்லை பாட்டி அவன் 2 கல்யாணத்தை தான் அப்படி தெரியாமல் சொல்லிட்டான்னு சொன்ன உடனே ஆமா பாட்டின்னு மனோஜும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை கல்யாண டேட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம வீட்லேயே வச்சிடலாமான்னு சொல்கிறாங்க. விஜயாவும் ஆமாத்த வீட்லேயே பண்ணிடலாம், 4 பேருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறதுன்னு சொன்ன உடனே பாட்டி ஏன் கல்யாணம் தானே 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா சமாளிக்கிற மாதிரி இல்லைத்தா மூத்தவனுக்கு கல்யாணம் நடக்காமல் மற்ற 2 பேருக்கு கல்யாணம்னா ஊரில் ஒரு மாதிரி பேசுவாங்களா, அதைத்தான் சொல்கிறேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. உடனே பாட்டி இப்பயும் ஒரு பிரச்சனையும் இல்லடி, அவனுக்கு ஊரில் சதாசிவத்தோட பொண்ணு மூக்கு மூலியமா நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே மனோஜ் வேகமாக எழுந்திரிச்சு ஐயோ பாட்டி அந்த மூக்கு மொழியெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், எனக்கெல்லாம் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே சங்கீத்து மெஹந்தி எல்லாம் வைக்கலாம்னு சொன்ன உடனே பாட்டி அதெல்லாம் என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மீனா அந்த மருதாணி வைக்கிறது தான் ஒரு ஃபங்க்ஷனாகவே வைப்பாங்கன்னு சொன்ன உடனே ஜியா தேவையில்லாமல் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னோடனே ஸ்ருதியோட அம்மா நாங்கள் முன்னாடி தான் எதையும் பார்க்கல, இப்பயாவது எல்லாத்தையும் பார்த்துக்கிறோமே, ஸ்ருதி ஆசைப்படுறாள் அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி சரி கல்யாண வேலைலாம் நிறையா இருக்கும், உங்கள் பொண்ணுங்களை கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே முத்து ரவியும் கல்யாணம் இங்கே தானே நடக்க போகுது, அதனால பொண்ணுங்க 2 பேரும் இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னோடனே பாட்டி எங்கள் மானத்தை வாங்காதீங்கடா, கல்யாணம் நடக்கிற வரையும் பொண்ணுங்க மாப்பிள்ளை கூடலாம் ஒன்றா பேசக்கூடாது பழகக்கூடாது, பேசாமல் நீங்கள் உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனாவோட அம்மாவும் அண்ணன் சொல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே பாட்டி அதான் நான் சொல்லிட்டேன்ல அப்புறம் என்னன்னு சொன்னோன்னே அண்ணாமலை அதான் அம்மா சொல்கிறாங்களே நீங்கள் கூப்பிட்டு போங்க கல்யாணத்தன்னைக்கு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி மீனாவை பார்த்து போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கிளம்புங்கன்னு சொன்னோடனே சரி பாட்டின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இங்கே விஜயா கிட்ட பாட்டி என்ன நான் எல்லாமே கரெக்டாக பேசுகிறேன்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாத்த நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. உடனே முத்து நைஸாக அவங்க அப்பா காதுகிட்ட வந்து என்னப்பா பாட்டி இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் தானடா பொறுத்துக்க வெயிட் பண்ண அப்படின்றாங்க. மீனாவும் ஸ்ருதியும் பேக் எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் போய் விட்டுட்டு வந்துடுறோம் பாட்டி அப்படின்றாங்க. அவங்களுக்கே போக தெரியும் பேசாமல் இருக்கடான்னு சொல்லி அடிச்சிடுறாங்க 2 பேரையும். பொண்ணுங்க 2 பேரையும் கிண்டல் பண்ணுற மாதிரியே டாட்டா சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டி அண்ணாமலையும் உள்ளே போனதுக்கப்புறம் விஜயா இன்னும் இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ கடவுளே காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மனோஜ் இவங்க 2 பேர்கிட்டையும் வந்து நீங்கள் 2 பேரும் கூட என்ன மாதிரியே ஆகிட்டீங்க, உங்கள் பொண்டாட்டிங்களும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்துவும் ரவியும் துரத்தி ஏன்டா எங்களையா கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் முத்துவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆஃபீஸ் பார்க்குறதுக்காக ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறாங்க. இப்போ முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு என்னடா மறுபடியும் கல்யாணமா, ஆல்ரெடி தான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சேடா அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி தான் எல்லாத்தையும் மறந்துட்டாங்களடா, அதனால தான் நாங்கள் தெரியாமல் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம், அதை பாட்டி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்டு செல்வம் எதுக்குடா ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களாமா, அதனால பாட்டி அவங்க 2 பேரையும் கையங்கலமாக பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாண்டான்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பாட்டிக்கு நீங்கள் அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தலாம்லடா அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் நம்மளாம் சொன்னால் அவங்களுக்கு டென்ஷன் ஆகி வேறு ஏதாவது பிரச்சனை வருமாண்டா, அவங்களுக்கா ஞாபகம் வந்தால் தான் உண்டு, அதனால தான் நாங்களும் அவங்க வழியிலே போகிறோன்றாங்க. உடனே செல்வம் அவங்க 2 பேருக்கு இப்போ கல்யாணம் நடக்கிறது கூட நல்லதுக்கு தாண்டா, நீ முதல்ல கல்யாணம் பண்ணும்போது உனக்கு இஷ்டம் இல்லாமல் தானே நீ கல்யாணம் பண்ணன்னு சொன்ன உடனே ஆமாடா நானும் மனோஜ் பணத்தை தூக்கிட்டு போயிட்டான், அப்பா சொன்னாங்கன்றதுக்காக விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் மீனா 1 மாதத்துல என்னை விட்டுட்டு போயிடுவான்னு நினச்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தாண்டே என் வாழ்க்கையே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் போன தடவை தான் அவன் கல்யாணத்தப்போ நம்ம கல்யாண சாப்பாடு சாப்பிட முடியல, இந்த தடவையாவது நம்ம கல்யாண சாப்பாடு சாப்பிடுவோன்னு சொல்கிறாங்க. உடனே இன்னொரு ஃப்ரெண்டு அப்போ பார்ட்டியெல்லாம் இருக்குல்ல அப்போ அதை புக் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே பேசாமல் இருறா கொஞ்ச நாளாக தான் நான் அது பக்கம் போகலன்னொடனே மீனா எங்கிட்ட சண்டைக்கு வராமல் இருக்கா, நீ வேற இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளே கல்யாணத்தை விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மீனா வராங்க. மீனாவை பார்த்தா முத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னம்மா உனக்கு கல்யாணம் நடக்க பார்த்தாமே வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஆமா நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே மீனா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை பாட்டி தான் உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்களேன்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு எபிசோடு முடியுது. நாளைக்கு ப்ரோமோல மனோஜுக்கு கனகா செமையாக மேக்கப் பண்ணுறேன்ற பேரில் சின்ன பிள்ளைக்கு போடுற மாதிரி போட்டு குடுமையெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அதான் மனோஜும் எந்த ஒரு மேக்கப்புமே கலைக்காமல் தான் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே முத்து வீட்டில் இருக்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதோட ப்ரோமோ முடியுது. இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.